உங்ககிட்ட ஒரு 45 ஒரு 55 இருக்க போய் தானே 100 இருக்கு. 18 ஒன்று சேர்த்து ஆட்சி பிடிக்கலாம்னு தோணுது. முதல்ல இந்த 45 55 உடைப்போம். நீங்கள் தான் எல்லா எம்எல்ஏ கூப்பிட்டுக்கிறீங்களேங்க. நாங்கள் கூப்பிட்டோம். அது அதிமுக எல்லாமே கூப்பிட்டதே திமுக தானேங்க. சேகர் பாபு யாரு? திமுக. செந்தில் பாலாஜி யாரு? ஏவாவேலு யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு? லிஸ்ட் பெருசா இருக்கே. நீங்கள் திமுக அதிமுக கூட்டணி அவங்களுக்கு வேறு வழி இல்லை போயிட்டாங்க அப்படின்ற கேபி முனுசாமி அவர்கள் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து எங்கள் எம்எல்ஏக்களை தூக்கிட்டு நீங்கள் இவ்வளோ தைரியமாக தாவேக்காரர்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு திமுக சொல்லியிருப்பாரா இருக்கும். சேகர் பாபுயும் செந்தில் பாலாஜியும் கூட்டு போயிட்டதால திமுக சொல்லியிருப்பாரா இருக்கும். எனக்கு திமுக அப்படி பேசியிருப்பாரு அவர். அப்போ வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கலாம்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல. அன்னைக்கு எங்கே போனார் இந்த பெரிய மனுஷன்? விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் அவர்கள் வந்து சேர்ந்தப்ப இப்போ எல்லாமே வாஷிங் மிஷின், அவங்கள்ட்ட ஒரு புது வாஷிங் மிஷின் இருக்குது பனையூரில், அதுக்குள்ளே போயிட்டு வந்தால் தூய்மையானவர்கள்ன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வாஷிங் மிஷின் மாடல்லாம் என்னன்னு முதல்ல மக்களுக்கு சொல்லிவிடுவோம். ஒரு தப்பு பண்ண ஒருத்தரை கொண்டு வந்து அவரோட தப்புகள் எல்லாத்தையும் குவாஷ் பண்ணி இவர் சுத்தமானவர் பரிசுத்தமானவர்னு சொல்லி அவர் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது தான் வாஷிங் மிஷின் மாடல். இன்றைக்கி தாவேகா என்ன சொல்லியிருக்கு, இவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில். அங்கே ப்ரூவ் பண்ணப்பட்டால் அவங்க உள்ளே போவாங்க. நாங்கள் இவங்க யாரையாவது இல்லைங்க இவங்க மேலே அந்த கேஸ்லாம் தள்ளுபடி பண்ணிட்டோம், புனிதராகி உள்ளே சேர்த்துக்கிட்டோன்னு யாராவது சேர்த்தமா? இல்லை, கல்யாண வீடுகள் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்து வர வீடுகள் எப்போதுமே நான் பார்த்தேன். ஆமாம், கல்யாணம் வீடு போனால் மொய் வைக்கணும், அழுவ ஒப்பாரி வச்சா. ஓகே, அந்த ஒப்பாரின்றதுக்கு தான் வைக்கிறேன். திமுக கல்யாண வீட்டில் தான் பேசி அந்த காலத்தில் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க, அவ்வளோ பிரச்சாரம் கல்யாண வீட்டில் தான் பண்ணாங்க. அதே தானே இப்பயும் பண்ணுறாங்க. இப்போ ஏன் நீங்கள் ஒப்பாரின்னு சொல்கிறீங்க? திமுக கல்யாண வீட்டில் பிரச்சாரம் பண்ணக்கூடாதா? இல்லை, பிரச்சாரம் பண்ணுறது வேறங்க. அங்கே போயிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்களேன். இப்போது நீங்கள் நான் சொன்ன அறிஞர் அண்ணா முன்வைத்த 5 முழக்கங்கள் இருக்குது. நீங்கள் அந்த முழக்கங்களை பேசி மக்களை உத்வேகப்படுத்தி அரசியல் பண்ணுறதுன்னு ஒரு வகை. என்னத்தை போய் இது பார்த்தா உங்களுக்கு ஒப்பாரி மாதிரி இருக்கா, உணர்ச்சி பெருக்கிற மாதிரி இருக்கா? திமுக ஓட்ட விசிகாவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ ஐயூஎம்ல மதிமுக வாங்குச்சு. ஆமாம், பதிலுக்கு இவங்க ஓட்டணும் திமுக வாங்குச்சு. இவங்க ரிசைன் பண்ணுவோமா? நீங்களும் ரிசைன் பண்ணுறேங்கன்ற. மொத்தமாக 100 தொகுதிக்கு ரீஎலெக்ஷன் வச்சிருவோம், அப்போ பார்த்துருவோன்றேன். வச்சுக்கலாமா? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு முக்கிய பொறுப்பாளர் அனந்தஜித் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். திமுக அதிமுக ரெண்டுமே காலமாக எதிராக சண்டை போட்டு 50 வருஷமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அதிமுகனா அது வந்து ஒரு பாம்பும் கீரி அந்த மாதிரின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இன்னைக்கு அந்த திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரும் திமுக அதிமுக கள்ள கூட்டணி எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க அந்த மாதிரி மேடைக்கு மேடை எல்லாருமே உங்கள் கட்சிக்காரங்க பேசுகிறாங்க. அந்த கட்சிக்காரங்க ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அதிமுக கூட்டணி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றா? இல்லைங்க, அவங்களுக்கு ஹோப்பே இல்லைங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் தான் எல்லா எம்எல்ஏ கூப்பிட்டுக்கிறீங்களேங்க. நாங்கள் கூப்பிட்டோம். அது அதிமுக எல்லாமே கூப்பிட்டதே திமுக தானேங்க. சேகர் பாபு யாரு? திமுக. செந்தில் பாலாஜி யாரு? ஏவாவேலு யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு? லிஸ்ட் பெருசாக இருக்கே. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா அங்கேருந்து எடுத்துக்கிறது உங்கள் வேலையாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து இவங்க 2 பேருக்கும் நான் சொல்கிறேனே, முதல்வன் படத்தை எங்கள் அண்ணன் திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணி இருக்கிறார் லைவில். என்னன்னா, அந்த முதல்வன் படத்தில் முதல்ல வந்து வேலை பேசுவாங்க. நான் தேசிய கட்சியிலேருந்து வரேன் 500 கோடி தரேன், நான் கூட்டணி கட்சியிலேருந்து வரேன் 100 கோடி தரேன், நான் எதிர்கட்சியிலேருந்து வரேன் 200 கோடி தரேன்னு அவனும் நான் போடான்னு சொன்னேன்னு அரங்கநாதர்கிட்ட போய் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் டார்ச்சர் பண்ணுவாங்க அரசாங்கம் பண்ண விடாமல். அதே தான் இங்கே நடக்குது. அரங்கநாதர் தான் ஸ்டாலின் அவர்கள். அதெல்லாம் அவ்வளோலாம் இல்லை, அதுக்குமே வேறு யாராவது இருந்திருப்பாங்க. நான் அந்த படத்தை சொல்கிறேன். என்னன்னா, இப்போ வந்து அரங்கநாதர் கூட அதில் தோற்றுருவார்ல. ஆமாம், இல்லை எல்லா சீட்லேயும் அர்ஜுன் ஜெயிச்சிருவார்ல. சரி, உள்ளறியுதா? ஓகே. அதனால் வந்து அது வேறு. இப்போ அந்த மாதிரி இவங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டு அதே மாதிரி குறைச்சல் கொடுக்கலாம், எங்கேயாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கலாம், ஆட்சியை ஃப்ரீயாக செய்ய விடாமல் பண்ணிட்டே இருந்தோம்னா மக்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஐயா, நாங்கள் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஊழல் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட்டு, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டிபார்ட்மெண்ட், அதை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட்டு, டெவலப்மெண்ட்டுக்கு தனி டிபார்ட்மெண்ட், பிளானிங் தனி டிபார்ட்மெண்ட். நாங்கள் ஒரு 18 பேராக உட்காந்து வேலை செஞ்சுருவோம். உங்களால் அதெல்லாம் தடுக்க முடியாது. அவ்வளோதான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நீங்கள் திமுக அதிமுக கூட்டணி அவங்களுக்கு வேறு வழி இல்லை போயிட்டாங்க அப்படின்ற கேபி முனுசாமி அவர்கள் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து எங்கள் எம்எல்ஏக்களை தூக்கிட்டு நீங்கள் இவ்வளோ தைரியமாக தாவேக்காரர்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு திமுக சொல்லியிருப்பாரா இருக்கும். சேகர் பாபுயும் செந்தில் பாலாஜியும் கூட்டு போயிட்டதால திமுக சொல்லியிருப்பாரா இருக்கும். எனக்கு திமுக அப்படி பேசியிருப்பார் அவர். அப்போ வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கலாம்னு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. அன்னைக்கு எங்கே போனார் இந்த பெரிய மனுஷன்? அன்னைக்கு எங்கே போச்சு இவருக்கு? அன்னைக்கு உங்கள் எம்எல்ஏ தானே கேட்டாங்க, 45 எம்எல்ஏ கொடுங்க ஆட்சி அமைக்க தானே கேட்டாங்க, 45 சேர்த்து கேட்டிருக்காரு. அன்னைக்கு எங்கே போச்சு? இன்றைக்கி நாங்கள் உங்கள் எம்எல்ஏ தூக்கலை. திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் எம்எல்ஏ நாங்கள் தூக்கலை, ரிசைன்மெண்ட்டு தான் வராங்க. நாளைக்கு அவங்க தாவேகள் நின்று எம்எல்ஏ ஆனாலும் தாவேக்கா எம்எல்ஏ. நாங்கள் உங்கள் எம்எல்ஏ தூக்குறதும் உங்கள் கட்சியில் எம்எல்ஏ ஆன ஒருத்தர் ரிசைன்மெண்ட் வரதுக்கு வித்தியாசம் இருக்குது. முதல் விஷயம் ஒன்று சொல்லவா, உங்ககிட்ட ஒரு 45 ஒரு 55 இருக்க போய் தானே 100 இருக்குது. 18 ஒன்று சேர்த்து ஆட்சி பிடிக்கலாம்னு தோணுது. முதல்ல இந்த 45 55 உடைப்போம். அதிமுகலேருந்து எம்எல்ஏ வந்தாக்க திமுக கத்துது.
திமுகல இருந்து இப்ப ஜெகத் ரட்சகனோட பையன் வந்து தாவைகளை சேர்ந்து அதிமுக கத்துது. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணு ஏங்க எல்லா கட்சியும் கூப்பிடுறீங்க? அதான் நானே திமுக ஓட்டு போட்டவங்க. இப்போ தாவேக்கான்னு ஒரு நம்பிக்கையான கட்சி வருது, ஒரு தலைவரின் முகம் வருதுன்னா நான் வந்துட்டேன். எனக்கு இருக்கிற உரிமை மற்றவங்களுக்கு கிடையாதா? அண்ணன் விஜயபாஸ்கருக்கு கிடையாதா? உண்டு. ஐயா எடப்பாடிக்குமே உண்டு. ஓ கூப்பிடுறீங்க, அடுத்து நீங்கள் தான் பண்ணு. சோஃபா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளை பேசி இன்னைக்கு வாஷிங் மிஷின் மாடல்ன்ற ஒன்று சொல்லியிருக்காங்க. விஜயபாஸ்கர், அதாவது இதுக்கு முன்னாடி வந்த எம்எல்ஏக்களுக்கு யாருக்குமே அவ்வளோ விமர்சனம் வைக்கல. விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் அவர்கள் வந்து சேர்ந்தப்ப இப்போ எல்லாமே வாஷிங் மிஷின், அவங்கள்ட்ட ஒரு புது வாஷிங் மிஷின் இருக்குது பனையூரில், அதுக்குள்ளே போயிட்டு வந்தால் தூய்மையானவர்கள்ன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் என்ன, அது வந்து பெரிய பெரிய பத்திரிகையில் கூட எழுதுது. இல்லை ஆக்சுவலி அதை தான் சொல்கிறேனுங்க. இந்த பெரிய பெரிய பத்திரிகைலாம் நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. யார் யார் வந்து யார் யாருக்கு அஜெண்டா ட்ரிவன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள். வாஷிங் மிஷின் மாடல்லாம் என்னன்னு முதல்ல மக்களுக்கு சொல்லிவிடுவோம். ஒரு தப்பு பண்ண ஒருத்தரை கொண்டு வந்து அவரோட தப்புகள் எல்லாத்தையும் குவாஷ் பண்ணி இவர் சுத்தமானவர் பரிசுத்தமானவர்னு சொல்லி அவர் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது தான் வாஷிங் மிஷின் மாடல். இன்னைக்கு தாவேகா என்ன சொல்லியிருக்கு, இவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில். அங்கே ப்ரூவ் பண்ணப்பட்டால் அவங்க உள்ளே போவாங்க. அங்கே அக்வைண்ட் ஆனாங்கன்னா அவங்க மக்கள் சேவை தொடருவாங்க. தாவேக்கா இதில் கெஞ்சிட்டும் காலை வைக்காது, தலைவிடாது. இது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்த பிரச்சனை அவங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், அவங்க தான் தீர்த்துக்கணும்னு நாம் சொல்கிறோம். நாங்கள் இவங்க யாரையாவது இல்லைங்க இவங்க மேலே அந்த கேஸெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டோம், புனிதராகி உள்ளே சேர்த்துக்கிட்டோன்னு யாராவது சேர்த்தமா? இல்லையே, சேர்த்தவங்களுக்கு மேலாம் கேஸ் இருக்குல்ல. ஆமாங்க, அதுதாங்க வித்தியாசம். இப்போ நான் உள்ளே போயிருக்கேன், நான் தாவேக்காக்குள்ளே சேரும்போது என் மேலே ஒரு கேஸ் இருந்துச்சு. என்ன கேஸ் தெரியுமா? நீட்டுக்காக போராடின கேஸ். அனிதா சகோதரி மரணத்துக்காக போராடும் போது எங்கள் மேலே வந்து ஒரு 50 பேர் மேலே கேஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கேஸை வந்து இவ்வளோ நாள், இப்போ ரியல் ரீசன் 2024 வரைக்கும் கூட அது இருந்துச்சு. அப்போ தாவேக்காக்குள்ளே நான் போகும்போது என் மேலே கேஸ் இருந்துச்சு. அதனால் என்ன சேர்த்துக்க முடியாதா? நீ உன் பிரச்சனையை நீ நல்லா வேணா நீ ப்ரூவ் பண்ணிட்டு வா, அவ்வளோதானே அது. ஸோ இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு போஸ்டர் ஒட்டினா ஒருத்தர் மேலே கேஸ் வரும், இப்படி யாரையும் மேலே சேர்க்காம இருக்க முடியாது. அது ப்ரூவ் பண்ணாதான் அவன் கில்ட்டி. அன்லெஸ் ப்ரூவன் கில்ட்டி ஹி இஸ் இன்னசென்ட். இப்போ நீங்கள் யார் மேலே குற்றப்பத்திரிக்கை ப்ரூவ் பண்ணிட்டீங்களா, சரி அப்படி தான் 5 வருஷம் நீங்கள் தானே ஆண்டிங்க. அதிமுகவில் அந்த குற்றச்சாட்டு தானே 2018 நீங்கள் தானே எல்லாத்தையும் கவர்னர் வீட்டுக்கு போனீங்க. 5 வருஷத்தில் ஏன் இவங்க யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா பிடிச்சி உள்ளே போட்டு தண்டனை வாங்கி கொடுக்கல? இது ஒரு பக்கம். நாங்கள் அதை பண்ணலை. ஸோ வி ஆர் நாட் வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் என்னென்னா, தப்பு இருக்குது, அவர் மேலே கேஸ் இருக்குன்னும் போது அவரை கூட்டிகிட்டு போய் இலாக்கா இல்லாத மந்திரியாக ஜெயிலில் வைக்கிறது. அவரை ஜெயிலில் வச்சிருக்குது கவர்மெண்ட்டு, கோர்ட்டு. அவரை வந்து பதவி இருக்கக்கூடாது, ஆனால் அவருக்கு இலாக்கா இல்லாத மந்திரியாக கொடுத்து வச்சாங்க. பெயில் வேணுமா மந்திரி பதவி வேணுமா, இந்த கேள்வி ஞாபகம் இருக்கா? கோர்ட்டில் கேட்டாங்க. ரெண்டுத்தில் ஒன்று தான், ஒன்று பெயில் வச்சுக்கலாம் இல்லை மந்திரி பதவி வச்சுக்கலாம்னு சொன்னேன்னு. இல்லை நான் பெயிலே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்தவர். இதுதான் வாஷிங் மிஷின் மாடல். நாங்கள் இல்லை, அவங்க தான் அந்த வாஷிங் மிஷினும். அதனால தாங்க அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சேன்னு வாஷிங் மிஷின் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 8000 ஒருத்தர் 8000 தரேன்னாரு, ஒருத்தர் வாஷிங் மிஷின் தரேன்னாரு. இவங்க தான் வாஷிங் மிஷின் மாடல். ஞாபகம் வச்சுக்கிறேன். நீங்கள் வாஷிங் மிஷின் மாடல், நாங்கள் வாஷிங் மிஷின் மாடல். உங்கள் கட்சி மேலே வந்து சேர்றவங்க எந்த ஒரு கேஸ் வந்தாலும் அவங்க தனிப்பட்டது, அது கட்சி தலையிடாது. கண்டிப்பாக தலையிடாது. அது எப்படிங்க தலையிட முடியும்? அது ஒரு 10 வருஷமாக நடந்து கிட்டத்தட்ட அது வந்து ஃபைனல் ஹியரிங்ஸில் இருக்கும். சமீப காலமாக அவங்க மேலே குற்றச்சாட்டே வரணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. எல்லா ஊழல் குற்றச்சாட்டுல எம்எல்ஏக்களை சேர்த்துக்கிட்டீங்க, நீங்கள் இனிமேல் தூய சக்தின்னு சொல்கிறக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்ற. இப்போ என் கேள்வி என்னன்னா, இத்தனை வருஷம் நீங்கள் எல்லாம் ஊழல் பண்ணி தான் ஒன்றா தான் இருந்தீங்கன்றது முதல்ல ஒத்துக்கிறீங்க. திஸ் இஸ் த செல்ஃப் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்க, அவங்க கூட எம்எல்ஏ ஆனீங்க, அவங்கள சேர்த்து ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணீங்க. அப்போ நீங்கள் யாரு? ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு தாவேக்கா தான் தமிழக மக்களில் அரசியல் பண்ணணும், மக்களுக்கு சேவை பண்ணணுன்றவங்களுக்கு ஒரே வாய்ப்பு. நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். நல்லவனை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, கெட்டவனை சிஸ்டம் ஒதுக்கும். அது என்னன்றதை கோர்ட்டு சொல்லட்டும். நீங்கள் ஏன் ஜட்ஜ் ஆகிறீங்கன்னு நான் கேட்குறேன். வர்றவங்க எல்லாருமே திமுக அதிமுக கூட்டணி பேசினாங்க, நாங்கள் வெளியே வந்துட்டோம். திமுக அதிமுக கூட்டணி பேசினாங்க, வெளியே வந்துட்டோம். தாவேக்காக்குள்ளே போகிறதுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இதை வச்சாங்கன்னா மக்கள் ஏற்றுக்குறாங்கன்ற ஒரு எண்ணத்தில் வைக்கிறாங்க. இல்லைங்க, இது உண்மையான ஒரு பாயிண்ட்டுங்க. ஏன்னா அதிமுகன்ற கட்சியை பற்றின விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான் அந்த கட்சியோட மூலாதாரமே. திமுக எதிர்ப்பு. இன்னைக்கு திமுக கூட கூட்டணி சேர்வீங்க. அதாவது திமுகவே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிஃபீட் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்கு. முதல்வர் வேட்பாளரே கலைஞரின் காலத்துக்கு பிறகு முதல் வேட்பாளர் தோத்ததே கிடையாது. ஏன் 67க்கு அப்புறமே இன்னைக்கு அது நடக்குதுன்னா அப்போ என்னவோ மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்குன்றது புரிஞ்சுக்கலாம். இப்போது அவங்க கூட கை கோக்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறீங்க? ஒரு பக்கம் வந்து ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, அதிமுக நாங்களும் பழைய பங்காளிகள் சேருவோன்றாரு. இன்னைக்கு ஏரல்ல 2 பேரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறீங்க. ஏன் போராட்டத்துக்கு ஆள் இல்லையா? கூடாதா அப்படின்றத கேள்வியாக இருக்குது. நம்ம போராட்டம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா? திமுக அதிமுக அவ்வளோ பேர் வந்துட்டாங்க தாவேக்காக்கு. எப்போ ஒரு 50 பேர் வேணும், நீ ஒரு 30 பேர் கூட்டணும், நான் ஒரு 20 பேர் கூட்டணும் இருக்கு. அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா என்ன? அப்போ அதெல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு எல்லா பக்கமும் மக்கள் எதிர்த்துட்டாங்கன்றது புரியுது. வேற வழி இல்லாமல் இதை பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன். சமீப காலமாக கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போகிறீங்களா? நான் போகிறதில்ல, எங்களுக்கு வேலை இருக்குது. ரிட்டையர் ஆனவங்க போவாங்க. இல்லை, கல்யாண வீடுகள் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வர வீடுகள் எப்போதுமே நான் பார்த்தேன். ஆமாம், கல்யாண வீடு போனால் மொய் வைக்கணும், அழுவ ஒப்பாரி வச்சா. ஓகே, அந்த ஒப்பாரின்றதுக்கு தான் வைக்கிறேன். திமுக
கல்யாண வீட்டில் தான் பேசி அந்த காலத்தில் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க, அவ்வளோ பிரச்சாரம் கல்யாண வீட்டில் தான் பண்ணாங்க. அதே தானே இப்பயும் பண்ணுறாங்க. இப்போ ஏன் நீங்கள் ஒப்பாரின்னு சொல்கிறீங்க? திமுக கல்யாண வீட்டில் பிரச்சாரம் பண்ணக்கூடாதா? இல்லை, பிரச்சாரம் பண்ணுறது வேறங்க. அங்கே போயிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்களேன். இப்போது நீங்கள் நான் சொன்ன அறிஞர் அண்ணா முன்வைத்த 5 முழக்கங்கள் இருக்குது. நீங்கள் அந்த முழக்கங்களை பேசி மக்களை உத்வேகப்படுத்தி அரசியல் பண்ணுறதுன்ற ஒரு வகை. ஜென்சியில் போச்சு, இன்ஸ்டாவில் போச்சு, ரீலில் போச்சு, குழந்தைங்களால் போச்சு. இதுக்கு என்ன பேர்? இது உத்வேகமாகுதா உங்களுக்கு? இப்போது நான் வந்து உணர்ச்சி பெருக்காக பேசினா எனக்கு எப்படி இருக்கணும்னா மயிர்பூச்செறியணும். அது வந்து உணர்ச்சி பெருக்கான பேச்சு. அது அண்ணாவின் பேச்சு, கலைஞரின் பேச்சு, ஜெயலலிதா அம்மாவின் பேச்சு. என்னத்தை போய் இது பார்த்தா உங்களுக்கு ஒப்பாரி மாதிரி இருக்கா, உணர்ச்சி பெருக்கிற மாதிரி இருக்கா? கல்யாண வீட்டில் உணர்ச்சி பெருக்கால பேசியிருந்தார் கலைஞர். முரசொலியில் உணர்ச்சி பெருக்கால எழுதியிருந்தார் கலைஞர். நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களே, அப்போ அதுதானே கேள்வி. நீங்கள் கல்யாண வீட்டில் பேசாதீங்கன்னு நாங்கள் சொல்ல. ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டு ஒரு கல்யாண வீட்டில் போய் உட்காடுறீங்க, என்ன சொல்லலாம்? நல்லா இருங்க, 1000 காலம் ஒன்றா இருங்க, ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து கல்யாணத்தை பற்றி பேசணும், மாப்பிள்ளை பொண்ணு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அட்வைஸ் கூட பண்ணலாம். இவர் மூத்தவர், இவருக்கு அந்த உரிமை இருக்குது. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஆட்சி கவுந்துரும், இது டக்குன்னு அருந்துரும், கலைஞ்சிரும், இதெல்லாம் சொன்னால் கல்யாண வீட்டில் போயிட்டு இந்த அருந்துரும், கலைஞ்சிரும், கவுந்துரும், இதெல்லாம் கல்யாண வீட்டில் பேசுகிற பேச்சா? அப்போ அதை பேசும்போது அது இப்படி தான் நகைப்புகள் ஆகுது. அது நீங்கள் அது வேறு மேலே பேசுங்க. கல்யாணத்தை போய் வாழ்த்திட்டு வாங்க, பூஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு திராவிட வீரர்கள் வேணும்னு சொல்லுங்கள். கல்யாண வீட்டில் கேட்டாலே பாவங்க அவங்க. ஏங்க அதான் சார், நாங்களும் பாவம்பாட்டு தான் சொல்கிறேன். ஆனால் என்ன பேசணும்னு இருக்கு இல்லையா? அவருக்கு தெரியாது, அவர் அவ்வளோ பெரியவர். அதை பண்ணுறீங்க, அது ட்ரோல் ஆகுது, இன்னும் அதை பண்ணிட்டே இருக்கீங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டேட் விட்டு போயிட்டீங்க. ஒருத்தர் பார்த்தா துபாய்ன்ற, ஒருத்தர் பார்த்தா லண்டன்ற, ஒருத்தர் பார்த்தா சிங்கப்பூர்ன்ற. சுற்றுலா கூட போயிருப்பாங்க. நீங்கள் என்ன ஊழல் குற்றச்சாட்டுனால இப்போ மக்களுக்கு சேவை இல்லை, ஒன்று அழுவுறது இல்லை அவுட்டிங் போகிறது. ஏங்க அவங்க ஆட்சியில், நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்ற. அப்போ எதிர்கட்சி தலைவர்னா மக்களுக்கு என்ன சேவை பண்ணணும்? எதிர்கட்சி தலைவர்னா யாரு இருக்கிறாங்கல்ல, போனாரு பார்க்கலையா? போயிட்டு வந்துட்டாரு. அதான் சொல்றது, என்ன வெக்கேஷனான்னு கேட்குறேன். கரூருக்கு துபாயிலேருந்து வந்துட்டு ஒன்று அடுத்த ஃப்ளைட்டில் போனார் தானே. அதானே மறக்க மாட்டேங்க நாங்கள். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. கூட்டணி கட்சிகள் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் கொடுத்த குடைச்சலில் இன்றைக்கி எல்லா கூட்டணி கட்சிகளும் விஜயிடம் வந்து சேர்ந்தவங்களாம் சொல்கிற ஒரே வார்த்தை, அங்கே மரியாதை கிடைக்குதுன்ற ஒரு வார்த்தையை முன் வைக்கிறாங்க. அப்படி என்ன தான் மரியாதை கொடுக்குறீங்க? ஏன் அவ்வளோ ஒரு இதில் வந்திருக்கிறாங்க எல்லாரும்? இல்லைங்க, இது வந்து தாவேக்க ஒன்றும் பெருசாக பண்ணலங்க. இந்த இடத்துல நான் இதை ஓப்பனாக அட்மிட் பண்ணுறேன். நாங்கள் வந்து நிதர்சனமாக யதார்த்தமாக ஒரு தமிழனுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் எதுவும் பெருசாக சாதனைலாம் பண்ணிடல. ஆனால் அவங்க அவ்வளோ கீழ்த்தரமாக நடத்தியிருக்காங்க. ஒரு மாவட்டத்துலேயும் நீங்கள் வந்து இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணன் திருமா கூட நெருக்கமாக கூட இருப்பார். எனக்கு அவங்க 2 பேரும் நல்ல ஒரு ரேப்போ, என்னால் அதை மறுக்க முடியாது. ஆமாம், வைகோ அண்ணனுக்கும் ஸ்டாலின் அண்ணனுக்கும் கூட ஒரு நல்ல பேச்சுவார்த்தை இருக்கும். ஆனால் அவங்க கீழே இறங்கி வந்து எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணும்போது, சீட்டு கேட்கும்போது, அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த சீட்டில் வேலை செய்யும்போது அந்த இடங்களில் அந்த மாவட்ட செயலாளர் இந்த கேண்டிடேட்டை நடத்தின விதங்களுக்கு எத்தனை ப்ரூஃப் வேணும்? களத்தில் அவங்களால ஒரு கொடி நட முடியாது, ஒரு போராட்டம் பண்ண முடியாது, ஒரு வேங்கை வயலுக்கு நீதி கேட்க முடியாது, ஒரு கோயிலுக்குள்ளே போகணும்னு நியாயம் கேட்க முடியாது. எல்லா இடத்துலையும் அவங்கள களத்தில் கிராஸ் ரூட்டில் ஒரு கூட்டணி கட்சிக்காரர்னா எப்படி இருக்கணும்? களத்தில் நம்ம ஒரு டீம் பிளேயர்ப்பா, நான் இந்தியாப்பா, நீ சவுத் ஆஃப்ரிக்காப்பா, ஆனால் 2 பேரும் சேர்ந்து சிஎஸ்கேப்பா, நான் சிஎஸ்கேக்குள்ளே எப்படி இருக்கணும்? ஏய் நீ ஜிம்பாவே தானே, போய் ஓரம் உட்கார்றா அப்படி சொன்னால் அது சிஎஸ்கே டீம் நல்லா இருக்குமா? அப்படி தான் கூட்டணி ஆட்சியை பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல களத்தில் மரியாதையே இல்லை. ஒன்று. 2வது, இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது தமிழ்நாட்டுக்கு ஒத்தே வராதுன்னு சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னாடி. தேர்தலுக்கு பின்னாடி தோத்த பிறகு கூப்பிட்டு வச்சு முதல்வர் துணை முதல்வர்னு சொன்னால் குழந்தைக்கு கூட புரியும், ஒரு தலைவருக்கு புரியாதா எவ்வளோ சந்தர்ப்பவாதமாக நடந்துக்கிறீங்கன்னு? அப்போ இதெல்லாம் ஒரு சேர்ந்து பார்க்கும்போது இவங்க இவ்வளோ மோசமாக நம்மளை நடத்தியிருக்காங்க, நம்மளை வெறும் ஓட்டாக பார்க்குறாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வச்சுருந்தோம், கெட்ட கேவலமான வார்த்தையில் போயிட்டானுங்க, வாங்கின்னு போயிட்டானுங்க, இது பண்ணாங்க அது பண்ண சொன்னால் அந்த கல்யாணம் கோவம் வராதா? நான் கேட்குறேன், திமுக ஓட்ட விசிகாவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ ஐயூஎம்ஓ மதிமுக வாங்குச்சு. ஆமாம், பதிலுக்கு இவங்க ஓட்டலாம் திமுக வாங்குச்சே. இவங்க ரிசைன் பண்ணணுமா? நீங்களும் ரிசைன் பண்ணுறேங்கன்றேன். மொத்தமாக 100 தொகுதிக்கு ரீஎலெக்ஷன் வச்சுருவோம், அப்போ பார்த்துருவோன்றேன். வச்சுக்கலாமா? அப்போ அவங்க ஓட்டு உங்களுக்கு இனிக்குது, அவங்க மேலே வர ஓட்டு உங்களுக்கு இனிக்குது, உங்களால் அவங்களுக்கு ஓட்டு வந்தால் உங்களுக்கு கசகுதா? உங்களுக்கு கூட ஏங்க ப்ரீ போல் அலையன்ஸ்னு ஒன்று இருக்குன்ற மாதிரி போஸ்ட் போல் அலையன்ஸ்னு ஒன்று இருக்குது. இவரே தான் சொன்னார், இன்றைக்கி இது விட்டோம்னா வந்து எலெக்ஷன் வந்துடும், எலெக்ஷன் வந்தால் தாவேக்கா 200 ஜெயிச்சிரும், இது மனசில் சொன்னது. இன்றைக்கி இது விட்டோம்னா கவர்னர் ரோல் வந்துடும், திரும்ப 6 மாதத்தில் எலெக்ஷன் வந்துடும், இது வாய் விட்டு சொன்னது. எப்படியா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து தாவேக்காவை பலம் சேர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை வந்து அந்த நிர்பந்தத்தில் வந்தாங்கன்னு கூட புரிஞ்சுப்போம். இன்றைக்கி எப்படி இருக்குது? எல்லாரையும் அரவணைக்கிறோம். நாங்கள் புது கட்சி, 5ல் விளையாது 50ல் விளையாது. 5 வயசாக இருக்கிற பசங்க, நானும் ஒரு விசிகா அண்ணனோ ஒரு மதிமுக அண்ணனோ ஒரு காங்கிரஸ் தோழரோ சேர்ந்து ஒன்றா நிற்கிறது போது எங்களுக்கு ஈகோவே இருக்காது, ஒன்றா தோளில் கைப்படுவோம். இதே ஒரு திமுக மாவட்ட செயலாளர் இருந்தாருன்னா அப்படின்னு எல்லாரையும் பார்த்தாருன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குல்லங்க. அது பேர் மரியாதை இல்லைங்க, இணக்கம் பாசம், அது அங்கே இல்லைன்றது தான் பிரச்சனை. இல்லை, நாங்கள் தூக்கி தோளில் வச்சுருந்தோம், 20 வருஷமாக காங்கிரஸ் வச்சுருந்தோம், மற்ற எல்லாரையும் தூக்கி கொண்டு போனோம். அவங்க கட்சியே இல்லாத சமயத்துலேயும் அவங்க கட்சியை நாங்கள் வெளிநடத்து கொண்டு போனோம். இன்றைக்கி புதுசாக ஒரு ஆள் வந்தோடனே தேடி போயிட்டாங்க, அவங்க காலத்தின் கட்டாயம் திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே திமுக தான்.
அவங்கள கட்சிகளை இந்த மாதிரி வளர விடாமல் சரியை வச்சு கூட்டணி மூலமாக ரெண்டு பக்கம் பிரித்து அவங்கள உடச்சி கொண்டு வந்தது திமுக தான். அது அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. காலத்தின் கட்டாயம் வேறு வழி இல்லாமல் 21 நான் ஓட்டு போட்ட மாதிரி இவங்களும் அங்கே ஒரு தர்ம சங்கடத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கக்கிட்ட கடைசியாக இருந்த ஒரே நியாயமான கோரிக்கை மதச்சார்பற்ற சமூக நீதியாக இருப்போன்னு. என்னைக்கு அதிமுக கூட டீல் பேசுனாங்களோ தாவேக்கு என்ன பண்ணுச்சு, அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு வேணான்னு சொல்லி மதச்சார்பற்ற சமூக நீதி கூட்டணியாக பார்த்தோம். எங்களுக்கு பாமகவில் 4 ஆஃபர் இருக்குது. டிடிவி தினகரன் கட்சிக்கார் ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவங்க உள்ளே கூப்பிட்டு சீட்டு கொடுக்கல, மந்திரி பதவி கொடுக்கல. நாங்கள் கூப்பிட்டது யாருன்னா ஐயுஎம்எல்லையும் விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும். எங்களோட மதச்சார்பற்ற சமூக நீதியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டீங்க ஆட்சி அமைக்கலாம் வாங்க முதல்வர் ஆக்கணும்னு. இப்போ புரியுதா யார் முக்கியம்னு? அப்போ அது தீர்மானனுக்கு புரியாதா, அது வைகோனனுக்கு புரியாதா? அவ்வளோதான். இல்லை, நீ பதவி வாங்கினதுக்கப்புறம் வந்து எல்லாம் திமுக ஊழல், திமுக வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஊழல் பண்ணிருங்க வைகோ பேசுகிறாரு. இதே முன்னாடி பதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி திமுக இருக்கும்போது இப்படி பேசலையே. அதே அவர் வந்து கரூரில் எல்லாம் விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பதவி வாங்குறதுக்காக வந்து திமுக விமர்சனம் பண்ணுறாரா? இல்லை, நியாயத்துக்கு இப்போ இதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஆனால் நான் என்ன ஐ சூஸ் டு பி சைலண்ட். நான் என்ன சொல்கிறேன், இது திருமானனோ வைகோனோ இதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நான் தாவேக்காவை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். திருமானனோட கருத்துக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு நான் அவசியம் இல்லை, அதுக்கு அவர் முடியும். ஆனால் என்னால் ஒன்று புரிஞ்சிக்க முடியுது, இந்த திமுகவுக்கு இருந்த பண்ணையார் தானே இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் விழாவில் திருமானன் வர்றதா இருந்தது. விஜயண்ண வரேன்னு சொன்னோன்னே திருமானனை போடான்னு சொன்னது யார்? உங்களுக்கு நல்ல ஞாபகம் அந்த இன்சிடென்ட். அப்போ ஒரு வேலை ப்ரெஷர் போட்டிங்கல்ல, ஒரு கொயசிவ் மீன்ஸில் ஒரு போட மாட்டீங்கல்ல. அப்போ இந்த மாதிரி கரூர்லையோ ஒரு மேல்பாதியிலையோ ஒரு வேங்கவேலையோ நீங்கள் ப்ரெஷர் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்க வச்சிருக்கீங்க என்ன நிச்சயம்? அப்போ அந்த ஊட்டத்தில் உங்கள் சூழ்நிலை கைதி அதான் அவரும் சொல்கிறாரு. அதான் புரியுது. சில விஷயம்லாம் நான் அந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி தான் இதுவும் உங்களால் குவான்டிஃபை பண்ண முடியாது, டேட்டா ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் உள் மனசுக்கு புரியும், குவாலிட்டேட்டிவாக அது புரியும். அது நீங்களே புரிஞ்சுக்கங்க, பார்க்குறவங்களுக்கு புரியும். ஓகே, விஜய் அவர்கள் கொடுத்த பதவி தான் இன்றைக்கி கூட்டணி கட்சிகள்லாம் பேசுது. அவர் நேரம் பதவி கொடுக்கலாம் கூட்டணி கட்சியில் பேசியிருக்காது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாங்க. பதவி வந்ததுனால பேசுகிறாங்க, எல்லாம் பேச மாட்டாங்க. உண்மையிலே கூட்டணி கட்சிகள் பதவினால தான் பேசுகிறாங்களா? இதுதான் பிரச்சனை. இதைத்தான் நான் சொன்னேன். அவங்க இப்படி தான் டீல் பண்ணுறாங்க. ஒரு சமத்துவ தலைவர்களை, மக்களுக்காக 30 வருஷமாக களத்தில் நிற்கிறவங்கள ஒரு பதவிக்காக போயிட்டாங்களே. உங்களுக்கு அவங்க இவங்களை இழிவாக பேசுகிறாங்க, இவங்களுக்கு இழிவாக பேசுகிறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுதான் இப்போ இதை சொல்லும்போது எனக்கு கோவம் வருது. இதை சொல்லும்போது இப்போ திரும்ப எனக்கு கோவம் வராதா? பதவிக்காக நான் போனேன். பதவிக்காக போகிறதா இருந்தால் பாஜக எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்களேன்றார் அவர். பாஜகவுக்கு அவர் கை கொடுத்துருந்தாருன்னா அவர் யூனியன் மினிஸ்டருங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அமைச்சருங்க. பாஜகவுக்கு அடிப்பணியாத ஒரே ஆள். அந்த ஆஃபர் கொடுத்தோன்னு சொல்லி நான் உட்காந்த பல டிபேட்டில் பாஜகக்காரங்க சொல்லியிருக்காங்க, திருமானனை விட நாங்கள் இழுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு போர்வாலே கிடையாதுன்னு. போலையே. அப்போ இப்படி சொல்கிறீங்களா? அவருக்கு எவ்வளோ வலிக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்காக தானேப்பா நின்னேன். நீங்கள் பண்ண தப்புக்களையும் கண்டும் காணாமல் கூட்டணி தர்மத்துக்காக நின்னேன். என்ன போய் இப்படி சொன்னீங்கன்னா கோவம் வராதா? அதுதான் அந்த இழிச்சொற்கள். அதை நான் சொல்லாமல் கடந்து போனேன். நீங்கள் சொன்னதுனால இப்படி பேசுறது தான் தப்பு. இதுதான் பன்னீர் மனத்துவம்னு சொல்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இன்றைக்கி திமுகட்ட ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, கூட்டணி கட்சியும் இல்லை, மறுதேர்தல் வந்தாலோ இல்லை உள்ளாட்சி தேர்தலையோ இன்னும் தாவேக்கா பல மடங்கு அதிகமாகுமா? திமுக அதிமுக கூட்டணி தான் கடைசியாக இறுதிப்பாடா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதோட மச் வேர்ஸ் தேர் ஃபேஸ் ஃபேஸ். அவங்க ஏதோ 300 வருஷம் வாழ்ந்த ஒரு ஆமையெல்லாம் வந்து கேண்டிடேட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ சின்னமாக ரெப்ரசன்டேட்டிவாக காமன் கேண்டிடேட் மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. தே ஆர் டூயிங் ராங், தே ஆர் டூயிங் மிஸ்டேக்ஸ். அவங்க வந்து இந்த பதட்டத்துலேயும் தோல்வியில் அந்த வந்து ஃபேஸ் டென்ட்டை பூசி முழுகிறதுக்கு நிறைய தவறுகளை ஒன்று மேலே ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் மோசமாக போகும். இன்றைக்கி திமுக ஒன்று சேர்றதை வந்து சிலாகிச்சிக்கிறாங்க. ஆமாம் உனக்கு என்ன அப்படின்றாங்க. பங்காளிங்க சேர்ந்தா உங்களுக்கு என்ன? மக்கள் என்ன, உங்களுக்கு ஒரு 1.25 கோடி ஓட்டும் அவருக்கு ஒரு 1 கோடி ஓட்டும் போட்டிருக்காங்க. இந்த 2.25 கோடி பேரை நீ என்ன முடிவு பண்ணுற? அவங்களுக்கு ஒன்று கோவம் வரும் இல்லை, அதுல இருந்து ஒரு 1.25 கோடி ஓட்டு வெளில போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த 1.25 கோடி ஓட்டு தாவேக்காக போச்சுன்னா என்ன ஆகும்? திரும்ப கையை கால வச்சு அழுவ வேண்டியதானா? ஏன்னா ஏற்கனவே நடக்க போகுது. நாம் தமிழர்லாம் நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது சொல்கிறேன். 1.25 கோடி ஓட்டு தாவேக்கா தனியாக வாங்கியிருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரெடிட்டோ ஒரு ரிப்போர்ட்டு திமுக கிடையாது. இப்போ ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் எல்லா முக்கியமான கூட்டணி கட்சிகளும் வந்தாச்சு. ஒரு 25 லட்சம் ஓட்டு வச்சுக்கலாமா? ஓகே. தாவேக்கால இணைஞ்சவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களும் ஒரு 25 லட்சம் ஓட்டு வச்சுக்கலாமா? ஏன்னா எல்லா கட்சியிலேருந்து எல்லா மாவட்டத்துலேருந்து வராங்க. ஓட்டு போடலான்னு நினச்சோம். ஃபஸ்ட் எலெக்ஷன் ஜெயிக்க மாட்டாங்க, அடுத்த எலெக்ஷன் பார்த்துக்கலான்னு ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்களே திமுக. அதை நம்பி ஒரு 25 லட்சம் பேர் ஓட்டு போடாமல் இருந்திருப்பாங்க. கூட குறைசில் வந்து இந்த பஸ்ஸில் மிஸ் ஆனது, டிராஃபிக் நீங்கள் ஜாம் பண்ணதெல்லாம் வச்சுப்போம். இதெல்லாம் சேர்த்த தாவேக்காக இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு 2.5 கோடி ஓட்டு வந்துருக்கு. இப்போ இந்த ஓட் பேங்கை எப்படி ஒரு காமன் கேண்டிடேட் வீழ்த்த முடியும்? இப்போ இது காமன் கேண்டிடேட் போனீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து பதவிக்காக ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக ஒத்தையால் வீழ்த்துறதுக்கு ஒட்டு மொத்த பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறீங்களா? கெட்டவனுமா ஆனும்போது மக்கள் எப்படி இதை ரசிப்பாங்கன்னு கேட்குறேன். ஸோ இது எடுபடாது. ஒரு சேனல் சப்ஸ்கிரைபரோட அந்த சேனல் வாங்கின ஓட்டு கம்மி, அந்த கட்சி வாங்கின ஓட்டு கம்மி. அப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா.